இந்த நாளின் தலைப்பாக ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே blessing insisted. இதுக்கு ஆதார வசனமாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இது ஒரு ஜெபமாக யாபேஸ் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே யாபேஸ் என்பது தூக்கத்தின் மகன். அவனுடைய வாழ்க்கை துக்கமாக அமைந்துவிடக்கூடாது. மக்கள் அவனை துக்கம் துக்கம் என்று சொல்லக்கூடாது. ஆனபடியால்தான் யாபேஸ் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த வசனம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது ஜெபமாக இருக்கிறது. முதலாவது, ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு துக்கமாக இருக்கக்கூடாது, எனக்கும் நான் துக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முதலாவது கேட்கும்படியான ஒரு காரியம், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் ஆசீர்வதித்தால் மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்பதை தன் தேவனை குறித்து அறிந்திருந்தான். ஆனபடியால் தான் அவன் மனுஷர்கள் அவனை துக்கம் துக்கம் என்று சொல்லி கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவனை துக்கத்தை மாற்ற, ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்கிறவன் துக்க சூழலிலும் துக்கப்படாதபடிக்கு கர்த்தரை ஆசீர்வதித்தால் அவர் எப்படியாக ஆபிரகாமை மணலத்திலேயாக பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறதை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லையை பெரிதாக்குவேன் என்றெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன் தனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் என்பதை உறுதிப்படுத்தினவனாக இந்த ஜெபத்திலே துக்க மகனாக அல்ல, துக்கிக்கிறவனாக அல்ல, ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியும் நாம் பெற்றுக்கொள்வோம்.